ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய பாப்பாவுக்கு வந்து 6 மந்த்லேருந்து இந்த சத்து மாவு கஞ்சி வந்து கொடுத்துக்கிட்ருக்கேன். என்னோடய 2 பெரிய பசங்களுக்குமே நான் கொடுத்துருந்தேன். இது வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணும்போது ஒரு 11 பயிர் வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தடவை 21 பயிர் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். நான் பண்ணும்போதே பொருளோட பேரெல்லாம் சொல்லிடுறேன். நீங்கள் நோட் பண்ணி வேணும்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சத்து மாவு கஞ்சி கொடுக்குறதுனால குண்டாயிடுவாங்க குழந்தைங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஏன்னா என்னோடய பாப்பாவுக்கு எந்த வெயிட் கெயினுமே ஆகலை, ஆனால் ஹெல்த்தியாக இருக்கா பாப்பா. நான் வந்து ராகி வந்து 2 கப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு அளவு கிளாஸ் வச்சுக்கோங்க. அது மாதிரி அதிலே நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள். அப்புறம் ராகி வந்து 2 கப் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கம்பு வந்து அதுவும் 2 கப் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சோளம் வந்து 1 கப்பு, கோதுமை வந்து 1 கப்பு. எல்லாமே நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும்னு இல்லை. உளுந்து வந்து 1 கப்பு. எல்லாமே வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். சுண்டல் வந்து 1/2 கப்பு. அப்புறம் மக்காச்சோளம் வந்து 1/4 கப்பு. அப்புறம் ஒரு பார்லி அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து 1/4 கப்பு. பச்சைப்பயிறு வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த தட்டைப்பயிறு சொல்லுவாங்க இல்லையா, அது சின்னதும் பெருசும் 2மே சேர்ந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொள்ளு இது வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் வெள்ளை சுண்டல் இதுவும் 3/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு 1/2 கப்பு. அப்புறம் வெள்ளை நொச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை பட்டாணி 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் பொரிக்கடலை வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். சிறுபருப்பு வந்து 1/2 கப் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தினை அரிசி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 1 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா பொரியிற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வேர்க்கடலை வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். இதையுமே நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. எல்லாமே அதோட பயிரோட வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் ஜவ்வரிசி வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கவுனி அரிசி வந்து அதுவும் ஒரு 3/4 கப் எடுத்துருக்கிறேன். ஒரே அளவு கிளாஸ் எடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே. அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி வந்து 1 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இது அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு பொரிஞ்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வெள்ளை எள்ளு வந்து ஒரு 1/4 கிளாஸ் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் சுக்கு இது வந்து நல்லா ஜீரணத்துக்கு யூஸ் ஆகும், இதையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் உடனே டப்பாவில் போட்டு நீங்கள் எப்போனாலும் திரிச்சிக்கலாம். ஒரு 2 நாளுக்குள்ளே திரிச்சிக்கோங்க. திரித்து இதை எப்படி காய்ச்சிருவேன்னா, நான் 2 ஸ்பூன் மாவு எடுத்துகிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிப்பேன். அப்புறம் கேஸில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும், கட்டி இல்லாமல். அப்புறம் நல்லா திக்காக நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நாட்டு சுகர் சேர்த்து நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். 6 மந்த் பேபினா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சிக்கோங்க. 1 இயர் பேபினா கொஞ்சம் கட்டியாக காய்ச்சிக்கோங்க. நான் பாப்பாவுக்கு 1 வயசு வரைக்குமே பசும்பால் சேர்க்காம தான் காய்ச்சினேன். இப்போ பாப்பாவுக்கு 1 இயர் ஆகுது அப்படின்னால கொஞ்சம் பசும்பால் சேர்த்து நான் கொடுக்குறேன், நாட்டு சீனி கூட. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக மணமாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம், ஹெல்தி. கண்டிப்பாக எனக்கு வெயிட் கெயின் ஆகலை என்னோடய பாப்பாவுக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், இது வெயிட் கெயின் ஆகும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருப்பாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.